அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை. இந்தி நாவல் ஆசிரியர் கவிஞர் இலா சந்திர ஜோஷி இலா சந்திர ஜோஷி இந்தி இலக்கியத்தில் மனோ தத்துவ நாவல்களின் ஆரம்பகர்த்தா என கருதப்படும் இலா சந்திர ஜோஷி பிறந்த தினம் இன்று சனிக்கிழமை டிசம்பர் 13. உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோடாவில் 1903ஆம் ஆண்டு பிறந்தார். அது இமயமலை பகுதி என்பதால் அதன் நீர் பிரவாகங்கள், அருவிகள், நதிகளோடு கூடிய இயற்கை எழில் இளம் வயதிலேயே இவரது படைப்பு திறனை வெளிப்படைய செய்தது. அறிவு கூர்மை, கற்பனை வளமிக்கவர். புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்களை சிறுவயதிலேயே கற்றுக்கொள்கிறார். பல அறிஞர்களின் படைப்புகளையும் படித்தார். பள்ளி கல்வியில் பெரிதாக ஆர்வம் இல்லாததால் 10ஆம் வகுப்போடு கல்வி முடிவுக்கு வந்துவிடுகிறது. சுய முயற்சியில் பல மொழிகளை கற்றுக்கொள்கிறார். சிறிய வயதிலேயே எழுதவும் தொடங்குகிறார். முதல் கதை வெளிவந்த போது இவருக்கு வயது 12. 1929 வெளிவந்த கிருணாமயி என்ற நாவல் இவருக்கு இலக்கிய உலகில் ஓரளவு அறிமுகம் பெற்று தந்தது. 1940 வெளியான சந்நியாசி நாவலால் பேரும் புகழும் பெற்றார். கல்கத்தா சென்று இவரது மனங்கவர்ந்த படைப்பாளியான சரத் சந்திர சட்டோபாத்யாய் அவரை சந்திக்கிறாரு. சில காலம் வானொலி நிலையத்தில் பணிபுரிந்தார். கவிதை, விமர்சன நூல், கதைகள் என இலக்கியத்தின் அனைத்து பிரிவுகளிலும் முத்திரை பதித்தாலும் நாவல் ஆசிரியராகவே பிரபலமடைந்தார். லஜ்ஜா, பர்தே கி ராணி, முக்திபத், ஜிப்சி, சுபஹ், நிர்வாசித், பிரேத் அவுர் சாயா உள்ளிட்ட இவரது நாவல்கள் பிரசித்தி பெற்றவை. தனது நாவல்கள் மூலம் சமூகத்தில் உயர்ந்த மதிப்பீடுகளை நிலைநிறுத்த முயற்சி செய்தவர். மனோ தத்துவ யதார்த்தவாதம் இவரது நாவல்களின் அடிநாதமாக திகழ்ந்தது. இவரது படைப்புகளில் டால்ஸ்டாய், தஸ்தோயெவ்ஸ்கியின் தாக்கம் ஆகியவை காணப்பட்டது. இவரது படைப்புகள் வெளி உலகில் நடைபெறும் நிகழ்வுகளை விடுத்து ஆழ்மன உலகை நோக்கி வாசகர்களை திருப்பிவிடும் தன்மை கொண்டிருந்தன. மொழி, இலக்கியத்தில் ஞானம் மற்றும் ஈடுபாடு கொண்டவர். இந்தி இலக்கியத்துக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்கியவர். தன் கதைகளில் பெண்களின் நிலை, அவர்களது பிரச்சனைகள் குறித்து எழுதியதோடு அவற்றுக்கான தீர்வையும் வழங்கினார். இவரது படைப்புகளின் நாயகர்கள் வீரதீர பராக்கிரம சர்வ வல்லமை பெற்றவர்களாக இல்லாமல் சராசரி மனிதனுக்குரிய பலவீனங்களுடனேயே காணப்படுவார்கள். தூப்ரேகா, ஆகூதி, கண்டகர் கி ஆத்மாயே உள்ளிட்ட கதைகள் ரவீந்திரநாத், சரத், வியக்தி அவுர் சாகித்யாகார் உள்ளிட்ட வாழ்க்கை வரலாற்று நூல்கள். சாகித்ய சர்ஜன், சராசரி மனிதருக்குரிய பலவீனங்களுடனே காணப்படுறார் இவரோட கதாபாத்திரம். தூப்ராகே, ஆகூதி, கண்டகர் கி ஆத்மாயே உள்ளிட்ட கதைகள் ரவீந்திரநாத், சரத், வியக்தி அவுர் சாகித்யகார் உள்ளிட்ட வாழ்க்கை வரலாற்று நூல்கள். சாகித்ய சர்ஜன், சாகித்ய சிந்தன் போன்ற விமர்சன நூல்கள் இவரது படைப்புகள். ஜோஷி ஜி, கல்கத்தா சமாச்சார், சாந்த், விஸ்வவாணி, சுதா, சமாலோசக் பத்ரிகா, தர்மயுக், சாகித்யகார் உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் பணிபுரிந்திருக்கிறார். குழந்தை இலக்கியத்திலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கியிருக்கிறார். இவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட. தாகூரின் படைப்புகளை இந்தியில் மொழிபெயர்த்தவர். வங்காள மொழி,
ஆங்கிலத்திலும் எழுதியிருக்கிறார். இந்தி இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாளியாக போற்றப்பட்ட இசா சந்திர ஜோஷி 79 வயது 1982ஆம் ஆண்டு நம்மளை விட்டு நீங்கினார், மறைந்தார். நன்றி, வணக்கம்.